அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் கோபியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய விவரங்களை வெளியிடப் போவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. என்ன அது பார்க்கலாம். அதிமுகவில் 50 ஆண்டு காலமாக இருந்து வந்த கே.ஏ. செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் இணைந்த செங்கோட்டையன் 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 1980, 1984, 1989, 1991, 2006, 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவி வகித்தார். இதுவரை 10 முறை தேர்தலில் போட்டியிட்ட செங்கோட்டையன் ஒரு முறை மட்டுமே சத்தியமங்கலத்தில் போட்டியிட்டார். பின்னர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயே தொடர்ந்து போட்டியிட்டவருக்கு 1996ஆம் ஆண்டு தேர்தலில் மட்டுமே தோல்வி ஏற்பட்டது. இதனிடையே ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருந்ததால் அமைச்சரவையிலும் இடம் கிடைத்தது. அரை நூற்றாண்டாக அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது அதிமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆரின் விசுவாசி, ஜெயலலிதாவின் விசுவாசி என தன்னை அடிக்கடி தெரிவித்துக் கொள்பவர் ஒன்றிணைப்பு முடிவை கைவிட்டுவிட்டு மீண்டும் இணைய விரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்சி மாறுவார் என இபிஎஸ் நினைத்திருக்கவில்லை. அதே நேரம் ஜெயலலிதாவால் ஒருமுறை கட்சியிலிருந்தே நீக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு பின்னர் அமைச்சர் பதவியே கொடுக்கப்படவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை அமைந்த பின்பு செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. சீனியர் என்பதை மதித்து அமைச்சர் பதவி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக செங்கோட்டையனை அதிமுகவினர் சாடி வருகின்றனர். மேலும் கோபிச்செட்டிப்பாளையம் என்ற ஒரே தொகுதியில் மட்டும் போட்டியிட்டதோடு சக நிர்வாகிகளின் வளர்ச்சியில் முட்டுக்கட்டை போட்டதாகவும் செங்கோட்டையன் மீது அதிமுக சார்பில் குற்றச்சாட்டு வந்த வண்ணம் உள்ளது. செங்கோட்டையனின் அலுவலகத்தின் முன் புதிதாக வைக்கப்பட்ட பேனரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. தாவேகாவில் இணைந்தபோதும் தாவேகா துண்டு அணிவதற்கு செங்கோட்டையன் மறுத்துவிட்டார். அதோடு ஜெயலலிதாவின் புகைப்படத்தை சட்டை பையில் வைத்திருந்தார். இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது செங்கோட்டையன் பற்றி இபிஎஸ் நிச்சயம் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இணைந்தது முதல் விலகியது வரை செங்கோட்டையன் மேற்கொண்ட நடவடிக்கைகளை இபிஎஸ் வெளியிடுவார் என்றும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரிடம் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தியது பற்றியும் தற்போது அவர்களுக்கே அதிர்ச்சி கொடுத்தது பற்றியும் சுற்றுப்பயணத்தின் போது பேசுவார் என கூறப்படுகிறது. பிற மாவட்டங்களில் இருப்பதை விடவும் கோபியில் இபிஎஸ் பங்கேற்கப் போகும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பேர் கூடும் வகையில் இடம் தேர்ந்தெடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ.கே. செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுவரை நடந்த மக்கள் சந்திப்பை விட கோபியில் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.